Hi and welcome to the channel. Dhronavikaash. இப்போ சேனலில் பார்க்குறது தியரி ஆஃப் மிஷின்ஸ் அனானிவர்சிட்டியில் படித்தாலும் சரி டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம காலேஜ் இதில் படித்தாலும் நம்ம சிலபஸை நம்ம டாப் வீடியோஸ் சேனல் ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்க்குறது வந்து யூனிட் 3 பார்க்குறோம். யூனிட் 3ல் ஃப்ரிக்ஷன் ட்ரைவ், அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பெல் ட்ரைவ் பார்த்துட்ருக்கோம். பெல் ட்ரைவில் லாஸ்ட் வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் பெல் ட்ரைவ் பார்த்தோம், என்னென்ன பெல் ட்ரைவ்ஸ் இருக்குது, என்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நான் பார்க்க போகிறது வந்து கிராஸ்டு பெல் ட்ரைவில் பாடம் சால்வ் பண்ண போகிறோம். அதில் வந்து லென்த் ஆஃப் த பெல்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பற்றி ஒன் டே நம்ம பார்க்குறோம். இப்போ பார்க்குறது 27th லெக்சர், 3rd யூனிட்டில் 2nd லெக்சர் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ பார்க்குறது தியரி ஆஃப் மிஷின்ஸ் பை ஆர்எஸ் குர்மி அப்படின்ற புக்கில் 11th சாப்டரில் 6th கொஸ்டினாக இருக்குது பார்க்குறோம். 2 pulleys, one 450 mm diameter and other 200 mm diameter are on parallel shafts 1.95 meter apart and are connected by a crossed belt. ஸோ இது நம்ம crossed belt ஒரு முக்கியம். இதில் வந்து 2 புள்ளி கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்குது. பொதுவாக டிரைவர் அப்படின்னா நம்பர் 1 டிரைவன் அப்படின்னா நம்பர் 2 எடுத்துருப்போம். இதில் டிரைவன் எதுவுமே கொடுக்கல, அதனால் நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறது வந்து D1, செகண்ட் கொடுக்குற டயமீட்டர் D2 எடுத்திருக்கேன். ஸோ D1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா D1 அப்படிங்கிறது 450 mm டயமீட்டர், D2 செகண்ட் D2ங்கிறது 200 mm டயமீட்டர். ரைட்டா. அப்புறம் வந்து பேரல் ஷாஃப்ட், அதாவது ஒரு பெல் ட்ரைவ் இருக்குது அப்படின்னா இந்த பெல் ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். 2 புள்ளிக்கு இடையில சென்டர் டிஸ்டன்ஸுக்கு கிடைக்கிறது வந்து எக்ஸ் சென்டர் டிஸ்டன்ஸ், அதான் 1.95 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.95 மீட்டர் எழுதி வச்சுருக்கோம் நம்ம. எக்ஸ் ஈக்குவல் டு 1.95 மீட்டர். கிராஸ் பெல்ட் சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி பெல்ட் ரெக்வயர்டு அண்ட் தி ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் த பெல்ட் அண்ட் ஈச் புள்ளி. அப்போ வந்து கேட்குறாங்கன்னா லென்த் ஆஃப் தி பெல்ட் கேட்குறாங்க, அப்புறம் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் தீட்டா கேட்குறாங்க. வாட் பவர் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் பை த பெல்ட் வென் த லார்ஜர் புள்ளி ரொட்டேட்ஸ் அட் 200 ரெவல்யூஷன் பெர் மினிட். நம்ம லார்ஜர் புள்ளியை 1 எடுத்திருக்கோம், அப்போ N1 = 200 RPM அப்படின்னு இருக்கும். இது மேக்ஸிமம் பெர்மிசிபிள் டென்ஷன் இந்த பெல்ட். மேக்ஸிமம் பெர்மிசிபிள் டென்ஷன்னா T1. T1 T2 டென்ஷன் இருக்குது. டைட் சைடில் இருந்தால் T1, ஸ்லாக் சைடில் இருந்தால் T2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம T1 அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் டென்ஷனாக இருக்கும். ஸோ 1 kN, T1 = 1 kN அப்படின்ற வேலையை எடுத்திருக்கோம். 1 kN 1000 N. அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் μ = 0.25. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எம்எம்ல எல்லா வேலையும் மீட்டராக மாற்றிக்கணும். ஸோ D1 = 450 mm 0.45 மீட்டர். ரேடியஸாக மாற்றி வச்சுக்கலாம் கையில். ரேடியஸை டிவைட் பை 2 போட்டு 0.225. அப்புறம் D2 = 200 mm, அது 0.2 மீட்டர். R1 வேணும் அப்படின்னா, R2 வேணும் அப்படின்னா நமக்கு வந்து டிவைட் 0.2/2 0.1 மீட்டர். ஸோ நம்ம எல்லாம் மீட்டரில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, லென்த் ஆஃப் தி பெல்ட் கேட்குறாங்க. 3 கேட்குறாங்க. அதில் லென்த் ஆஃப் பெல்ட், ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், பவர் டிரான்ஸ்மிட்டர் 3 கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் தி பெல்ட், இது கிராஸ் பெல்ட் ஆகிறதுனால ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸில் L = π × R1 + R2 + 2x × R1 + R2² / x. இதே வந்து ஓப்பன் பெல்ட் ட்ரைவ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும், கிராஸ் பெல்ட்னால இங்கே எந்த இடத்துல ப்ளஸ் வருது. இப்போ நம்ம எல்லா வேலையும் தெரியும், எல்லாம் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ரேடியஸ் 1, ரேடியஸ் 2x எல்லாமே தெரியும். அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கிற வேல்யூ வந்து 4.97 மீட்டர் கிடைக்கிது. இதான் வந்து ஆன்சர், ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர். அது தீட்டா மட்டும் ஃபைன் பண்ணணும். இது கிராஸ் பெல்ட் ட்ரைவ். தீட்டா வேணும் அப்படின்னா 180 + 2α, 180 டிகிரி + 2α அப்படின்ற ஃபார்முலா வேணும். எனக்கு ஆல்ஃபான்ற வேல்யூ வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. sin α = R1 + R2/x. இதில் ஓப்பன் பெல்ட் ட்ரைவாக இருந்தால் இங்கே மைனஸ் வரும், இது கிராஸ் பெல்ட்னால இங்கே ப்ளஸ் வருது. அதே மாதிரி இங்கே வந்து மைனஸ் வரும் ஓப்பன் பெல்ட் ட்ரைவ்னா, கிராஸ் பெல்ட்னால ப்ளஸ் வருது. 180 + 2α போட்டுக்கும் இல்லையா கிராஸ் பெல்ட் ட்ரைவுக்கு. ஓப்பன் பெல்ட் ட்ரைவ்னா 180 - 2α வரும். இங்கே வந்து கிராஸ் பெல்ட் ட்ரைவ் sin R1 + R2/x இருக்குது. ஓப்பன் பெல்ட் ட்ரைவ்னா sin α = R1 - R2/x இருக்கும். நமக்கு R1ஓட வேல்யூ தெரியும், R2ஓட வேல்யூ தெரியும். ரெண்டையும் போட்டு டிவைட் பை x 1.95 போட்டுக்கிறோம். நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா sin இன்வர்ஸ் போடணும்னா α = 9.6 டிகிரி வந்துருச்சு. நமக்கு ஃபார்முலா தெரியும், தீட்டா 180 + 2α, 180 + 2 × 9.6, ஸோ 199.2 டிகிரி இருக்குது. நம்ம தீட்டா எப்போ ரேடியனில் தான் இருக்கணும். ஸோ தீட்டா = × π/180 எவ்வளோ வருதோ × π/180 ரேடியனாக மாறிடும். ஸோ இது வேல்யூ வந்து 3.477 ரேடியன். இது ஒரு ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் கிடச்சிருச்சு. தேர்ட் வந்து பவர் டிரான்ஸ்மிட்டர். பவர் டிரான்ஸ்மிட்டருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா P = T1 - T2 × V. எனக்கு என்ன தெரியாது அப்படின்னா அந்த Vன்ற வேல்யூவும் தெரியாது, T1 தெரியும், T2 தெரியாது. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஈக்குவேஷனில் வந்து T1/T2 = e⁻μθ அப்படின்ற வேல்யூவில் போடலாம். நம்ம மியூவோட வேல்யூ தெரியும், தீட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ e⁻θ கிடச்சிரும். T1 வேல்யூ தெரியும், T2 மட்டும் இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா T1/μθ அப்படின்னா T2ஓட வேல்யூ வந்து 419 N அப்படிங்கிறது வரும். அடுத்து நமக்கு தெரியாது வெலாசிட்டி தெரியாது. வெலாசிட்டிக்கு ஃபார்முலா வந்து πd/n/60. இந்த வெலாசிட்டிக்கு எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா v = π × d1 n1/60
that is equal to d into pi into d2 n2/60 ரெண்டுமே வெலாசிட்டி ஒன்றா தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. நமக்கு வந்து கொஸ்டினில் டயமீட்டர் 1 தெரியும், n1 தெரியும், அதனால் டேட்டா ஆன்சர் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு 4.714 m/s அப்படின்னு வேல்யூ கிடச்சிருக்கு. டயமீட்டரோட வேல்யூ அவங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. டேட்டாவே இந்த வேல்யூ அப்ளை பண்ணி நம்ம நினைஞ்சிடலாம். 4.714 அப்படின்ற வேல்யூ மார்க் பண்ணிடலாம். இப்போ நான் பவர் அப்ளை பண்ண போகிறேன். T1 - T2 × V. ஸோ T1 கொஸ்டின்லேயே இருக்குது, T2 இப்போ கண்டுபிடிச்சோம், V இப்போ கண்டுபிடிச்சோம். ஸோ 1000 - 419 × 4.714 போட்டோம்னா ஆன்சர் வந்து 2740 வாட் அப்படின்னு கிடைக்கும். அவங்க கிலோ வாட்டில் 2.74 கிலோவாட். கிலோவாட் நம்ம அவசியம் இல்லை, வாட்லேயே ஆன்சர் கொடுக்கலாம். இது ஏன் வாட்டில் வருது அப்படின்னா டென்ஷனோட யூனிட் நியூட்டன், வெலாசிட்டிக்கு வந்து மீட்டர்/செகண்ட். இப்போ நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜூலில் இருக்கும், இது வந்து செகண்டில் இருக்கும். ஜூல்/செகண்ட் வந்து வாட். ஸோ வச்சுக்கோங்க. இதோட வந்து அந்த ஒரு கொஷின் முடியுது. அடுத்த செஷனில் வந்து நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.